நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் தரும் ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காதாம் என்று சாலமோன் ஞானி எழுதுகிறார். அது உண்மையா? இன்று தேவனுக்காக ஊழியம் செய்யும் அநேக ஊழியர்கள் கிறிஸ்தவர்களும் கூட தரித்திரர்களாக இருக்க காரணம் என்ன? டிவியில் பாட்டு பாடி பிரசங்கம் செய்து விளம்பரம் செய்து பொய் தீர்க்க தரிசனமும் சொல்லி இயேசு எனது என்ற பெயரை சொல்லி பிச்சையும் எடுக்கிறார்கள். இயேசு பிச்சை எடுங்கள் என்று யாரிடம் சொன்னாரா? நம் தேவன் உயர மேகத்திலிருந்து மழையை அனுப்புகிறார். அந்த மழை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அனுப்புகிறார் மற்றும் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனையும் உதிக்க செய்கிறார். ஆம், அது தீயோர் நிலத்திலும் நல்லோர் நிலத்திலும் எந்தவித பாகுபாடும் இன்றி சூரியனும் மழையும் பெய்கிறது. ஆம், we are the wealthiest people in the world. எண்ணுக்கடங்கா ஆசீர்வாதம் உங்களிடம் உண்டு. ஆமென். நடந்ததான ஒரு சம்பவம், அமெரிக்க தேசத்து பணக்காரர் தனது இளம் வயதிலே பல சாதனைகளை செய்தவர்தான். பணம் சம்பாதிக்கும் திறமை இவரிடம் அதிகமாக உண்டு. யாருக்குமே தலைவணங்காத ஒரு மனிதன், பயந்ததும் கிடையாது. திடீரென்று இவருக்கு உடல் வலியால் வேதனை அடைந்து டாக்டர்கள் மூலம் செக்கப் செய்துவிட்டு முடிவில் டாக்டர்கள் சொன்னது என்னவென்றால், நீங்கள் 6 மாதம் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்று முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டார்கள். நாட்கள் நெருங்க பயம் இவரை வாட்டுகிறது. 1960-70களில் ரேடியோ மூலம்தான் பிரசங்கம் கேட்பார்கள். இவர் ஒரு பிரசங்கம் கேட்கிறார். நீ வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே நல்லது என்று உபாகமம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் சொன்னது போல, இந்த பிரசங்க செய்தியை கேட்டதும் இவர் ஒரு முடிவு செய்கிறார். He started to giving to the poor people, சேரிட்டி பீப்புளுக்கு அநேகம் செய்கிறார். தற்சமயம் இந்த மாபெரும் பணக்காரர் ஹம்பிள் உள்ள மனிதராகவும் மாறிவிட்டார். இவருக்கு இப்போ எதிரிகளே என்பது கிடையாது. 6 மாதத்திற்குள் மறித்து விடுவீர்கள் என்று சொன்ன அந்த டாக்டர்கள், பிறகு இந்த மனிதன் தனது 90வது வயதில் நல்ல முறையில் மறிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது பணம், பொருள், வீடு, மனைவி மட்டுமல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது உயர்ந்த நற்சுபாவங்கள், சந்தோஷம், சமாதானம், மன நிறைவினால் நிறைந்த ஆசீர்வாதமும் கூட. ஆமென். God bless you.